ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 54. ஸ்ரீ வசுதேவ உவாச்ச நாஹி அஸ்யாஸ்தே பயம் சௌமிய யத்வை ச ஆக அசரீர வாக் புத்ரான் சமர்ப்பயிஷ்யே அஸ்யா யதஸ்தே பயம் உத்திதம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ வசுதேவ உவாச்ச, ஸ்ரீ வசுதேவர் கூறினார், நான் இல்லை, ஹி உண்மையில், அஷ்யா தேவகியிடமிருந்து, தே உமக்கு, பயம் பயம் சௌமிய மிகவும் நிதானம் உள்ளவரே, யத் எது, வை உண்மையில், சா அந்த அசரீரி ஆக கூறியது, அசரீர வாக் அசரீரி வாக்கு, புத்ரான் என் மகன்களை எல்லாம், சமர்ப்பயிஷ்யே உன்னிடம் நான் கொடுத்து விடுகிறேன், அஷ்யா அவளுடைய அதாவது தேவகியின், எத யாரிடமிருந்து, தே உமது பயம் பயம் உத்திதம் எழுந்துள்ளதோ. டிரான்ஸ்லேஷன். வசுதேவர் கூறினார், நிதானமுள்ளவருள் சிறந்தவரே, அசரீரி கூறியதை நீர் கேட்ட போதிலும் உமது தங்கையான தேவகியிடம் நீர் பயப்படுவதற்கு எதுவுமில்லை. அவளுடைய மகன்கள்தான் உமது மரணத்திற்கு காரணமாக இருக்கப் போகிறார்கள். யாரிடமிருந்து உமக்கு பயம் எழுந்துள்ளதோ அந்த மகன்களை அவள் பெற்றெடுக்கும் பொழுது உம்மிடம் ஒப்படைப்பதாக நான் வாக்களிக்கிறேன். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். தேவகியின் 8வது கர்ப்பத்தில் பிறக்கும் மகன் தன்னை கொன்று விடுவான் என்பதால் தேவகி உயிரோடு இருப்பதை குறித்து கம்சன் அஞ்சினான். எனவே தன் மைத்துனனுக்கு மிக உயர்ந்த பாதுகாப்பை தருவதாக நிச்சயிக்கும் வகையில் தமது மகன்களை எல்லாம் அவனிடம் ஒப்படைப்பதாக வசுதேவர் வாக்குறுதி செய்தார். 8வது மகனுக்காக காத்திராமல் தேவகிக்கு பிறக்கும் எல்லா குழந்தைகளையும் கம்சனிடம் ஒப்படைத்து விடுவதாக அவர் கூறினார். ஸ்லோகம் 55. ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்வசூர்வதான் நிவவ்ருதே கம்சஸ்தத் வாக்கிய சாரவேத் வசுதேவோ அபி தம் பிரீத்தக பிரசஸ்ய பிராவிசத் கிருஹம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், ஸ்வசு தன் தங்கையை தேவகியை வதாத் கொல்லும் செயலிலிருந்து நிவவ்ருதே தற்போதைக்கு நிறுத்தி கொண்டான். கம்சன் தத் வாக்கிய வசுதேவரின் வார்த்தைகள் சாரவித் முற்றிலும் உண்மையானவை என்பதை அறிந்து வசுதேவர் அபி மேலும் தம் அவனிடம் கம்சனிடம் பிரீத்த திருப்தியடைந்து பிரசஸ்ய இன்னும் அதிகமாக சமாதானப்படுத்தி பிராவிசத் கிருஹம் அவரது சொந்த வீட்டிற்குள் புகுந்தார். டிரான்ஸ்லேஷன். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி தொடர்ந்து கூறினார், வசுதேவரின் ஞானவாதத்தை கம்சன் ஒப்புக்கொண்டான். இவ்வாறு வசுதேவரின் வார்த்தைகளில் முழு நம்பிக்கை கொண்ட கம்சன் தன் தங்கையை கொல்வதை நிறுத்தி கொண்டான். கம்சனிடம் திருப்தியடைந்த வசுதேவர் அவனை மேலும் சமாதானப்படுத்திவிட்டு தமது சொந்த வீட்டிற்கு சென்றார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். கம்சன் பாவம் நிறைந்த ஓர் அசுரன் என்ற போதிலும் வசுதேவர் அவரது வார்த்தைகளிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்று முழுமையாக நம்பினான். அசுரனான கம்சன் கூட வசுதேவரின் வார்த்தைகளில் உறுதியான நம்பிக்கை கொண்டு திருப்தியடைந்தான். இதுதான் வசுதேவர் போன்ற ஒரு தூய பக்தரின் குணமாகும். யஸ்யாஸ்தி பக்தர் பகவதி அகிஞ்சனா சர்வேர் குணைஸ்தத்ர சமாசதே சுராக. பாகவதம் 5.18.12 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஒரு பக்தரிடம் எல்லா நற்குணங்களும் இருப்பதால் கம்சன் கூட வசுதேவரின் வார்த்தைகளில் மிகவும் சிறந்த பக்தரான வசுதேவரின் வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதங்கள் 54, 55 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது.